ஹாய், என் பேர் சூர்யா. இந்த ஆர்கே மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த கொரோனா டைமில் மாஸ்க் போடுங்க, ரோட்டில் போகக்குள்ள ஹெல்மெட்டு மாஸ்க்கு இது இல்லாமல் போகாதீங்க. போலீஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கிங்க, கையில் நல்லா சோப் போட்டு கழுவிக்கிங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பழைய ஓல்டு ஆம்பிளிஃபயர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதில் இருக்கிற போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஐசி ஃபுல்லாகவே ஃபால்ட் ஆகிடுச்சு. அதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக எப்படி மாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 40/40 அப்படின்ற நம்பரில் உள்ள 2 ஐசி இருக்கக்கூடிய ஒரு போர்டு புதுசாக வாங்கியிருக்கேன். இந்த போர்டை இப்போ இந்த போர்டு பதிலாக சேஞ்ச் பண்ணி நம்ம மாற்றி செட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே மாற்றணும். பென்ட்ரைவ் வச்சு ப்ளூடூத் சிஸ்டத்தோடு இருக்குது இந்த போர்டு. இப்போ இதில் நம்ம வந்து இந்த பழைய போர்டை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது இப்போ இந்த புது போர்டை நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்டேஜ் நம்ம கரண்ட் கொடுக்கணும். அதுவும் டிரான்ஸ்ஃபார்ம் மூலிமா ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி லைன் மூலிமா எடுத்து கரண்ட் கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு ஏசி லைனாக வருது. அதை போர்டில் டயோடு இருக்கக்கூடிய பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 டாட் இருக்கும். அதில் சென்டரில் இருக்கிற 2 டாட்டில் வந்து நான் 10 வைக்கிறேன், ஒயர் சால்டிங் பண்ணுறேன். அப்போ தான் என்ன ஒன்றா 12 வோல்டேஜ் வந்து ஏசி வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஆம்ப் போர்டுக்கு ஏற்ற மாதிரி பவர் அவுட்புட் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம பவர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் செட் ஆகிடுச்சு பாருங்கள், கரெக்டாக அழகாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைன் கொடுக்க போகிறோம். ஸ்பீக்கர் லைன் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயர் தான் ஸ்பீக்கர் லைனு. ஸோ லெஃப்ட்டு ஒன்று ரைட்டு ஒன்று 2 ஸ்பீக்கர் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். இந்த எல்லோ கலர் 2 லைனை ஒரு ஸ்பீக்கராகவும் அடுத்து இருக்கிற 2 எல்லோ கலர் ஒயரை இன்னொரு ஸ்பீக்கரும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீக்கருக்கான அந்த லெஃப்ட் ரைட்டுக்கான மெயின் எர்த் லைனை ஸ்பீக்கர் லைனை அந்த ஸ்பீக்கருக்கான சுவிட்சில் வந்து சால்டரிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 2வது ஸ்பீக்கர் லைனும் சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ 2 ஸ்பீக்கருமே முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் போர்டுக்கு வந்து நம்ம கரண்ட் கொடுக்கணும் 5 வோல்டேஜ். அது போர்டில் இருக்கும். இதே பாருங்க, இதுதான் ரெட் கலர் ஒயரு, பிளாக் கலர் ஒயர். இந்த பின்னை வந்து நம்ம அந்த பென்ட்ரைவ் போர்டில் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். அப்போ அழகாக அந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி 5 வோல்டேஜ் கரண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த போர்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலர், அதாவது சவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. போர்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைன் வரும், ரெட்டு, பிளாக்கு, அப்புறம் எர்த்து. இந்த 3 லைனுமே வால்யூம் கண்ட்ரோலரில் 6 பின் இருக்கும். அதில் 3 பின்னில் பற்ற வச்சுருங்க. மீதி 2 பின் இருக்கும். அதை வந்து நம்ம ப்ளூடூத் போர்டுலேருந்து வரக்கூடிய ஆடியோவை ஸ்விட்ச் கண்ட்ரோலில் கொடுத்து ஸ்விட்சிலேருந்து திருப்பி நம்ம அவுட்புட் எடுத்து இந்த வால்யூமில் பற்ற வைக்கணும். ஏன்னா அப்போ தான் ஆடியோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வீட்டில் சப்போஸ் டிவிடி பிளேயரோ இல்லை செட்டா பாக்ஸோ இருந்துச்சுன்னா கூட அந்த ஸ்விட்ச் மூலிமா ஆடியோவை நம்ம கட் பண்ணி மாற்றுறதுனால நம்ம தேவைன்றப்ப பென்ட்ரைவில் பாட்டு கேட்கலாம். மற்ற டைமில் வீட்டில் இருக்கிற செட்டா பாக்ஸ் ஆடியோ அந்த ஆடியோவோடய நம்ம ஸ்பீக்கரில் கேட்டுக்கலாம். இப்போ ஸ்விட்சில் வந்து கொடுத்தாச்சு ஆம்போடைய இன்புட் லைனை. அடுத்தது பென்ட்ரைவோடைய அவுட்புட் லைனும் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவர் கொடுத்து நம்ம ஆன் பண்ணி ஒர்க்கு எப்படி ஆகுதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம்.